மக்களே, எங்கள் ஊர் சந்தையில் எக்கச்சக்கமான காய்கறிகள் வாங்கியிருக்கேன். என்னென்ன விலையில் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். அந்த மாம்பழம்லாம் 3 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த கீரை அரைக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இந்த வெங்காயத்தை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். சந்தையில் எல்லாமே கூறு கட்டின மாதிரி வச்சுருப்பாங்க. ஒன்று ஒரு தட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு தட்டு 2 தட்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த புதினாலாம் ஒரு கட்டு 10 ரூபா தான். வெண்டைக்காய் மட்டும் 40 ரூபாய்க்கு விற்றுதுங்க. ஒரு சில காய்கறியை விட மற்ற காய்கறி எல்லாம் 20 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். இந்த கத்திரிக்காய் பாவக்காய் எல்லாமே 20 ரூபா தான். இந்த சேப்பங்கிழங்கு 30 ரூபாய்க்கும் பரங்கிக்காயை 20 ரூபாய்க்கும் வாங்கியிருக்கேன். இந்த முள்ளங்கி கருணக்கிழங்கு எல்லாமே 20 ரூபா தாங்க. இந்த அவரைக்காவும் கேரட்டும் 30 ரூபாய்க்கு. நீங்கள் இங்கே கிலோ கணக்குலேயும் வாங்கிக்கலாம். சந்தையில் கிடைக்கிற காய்கறி பழங்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாமே தோட்டத்து காய்கறிகள் தானே. அவங்க தோட்டத்திலருந்தே பறித்த காய்கறிகளை தான் கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க. விலையும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இவ்வளோ பெரிய இந்த 3 சக்கரவள்ளி கிழங்கு 30 ரூபா தாங்க. அவ்வளோ தக்காளியும் 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு 20 ரூபா தான். இந்த காலிஃப்ளவர் மட்டும் 40 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பூவெல்லாம் இந்த மாதிரி கலந்தும் வாங்கிக்கலாம், தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். இந்த கலந்த பூ வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த மல்லிப்பூ வந்து 30 ரூபா. சந்தையில் இல்லாத கடைகளே இல்லைன்னு சொல்லலாம். பூ காய் பழம் எல்லாமே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ்லேருந்து செப்பல்ஸ்லேருந்து க்ளீனிங் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கிடைக்கும். இது தாங்க நான் வாங்கின மொத்த காய்கறிகள். இதில் ஒரு குவிஸ் என்னென்னா, இந்த காய்கறிகள் மொத்தமாக என்ன விலைன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.